1970ல பெரிய பிரம்மாண்டமா ஒரு பெரிய இடத்த வாங்குறது லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு விஷன் கிடைக்கும். எங்க ஃபாதருக்கு அது ஒரு பெரிய விஷன். 25 வருஷ உழைப்பு அதில் இருக்குது. அவங்க 1970ல வாங்கினாங்க, 88ல இறந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் உள்ள என்டையர் உழைப்பு அதில் மொத்தம் வந்து 100 ஏக்கர்ஸ் வாங்கினாங்க. 100ல் 40 ஏக்கர்ஸை லே அவுட்டாக பண்ணி அதை வந்து வித்த காசை இந்த 60 ஏக்கரில் டெவலப் பண்ணி. அப்போ எவ்வளோக்கு இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க சார்? வேளச்சேரியிலலாம் இன்னும் 5000 ரூபாய்க்குலாம் கிரவுண்டு வித்துச்சு. அந்த சென்னையில் இங்கெல்லாம் 1 ஏக்கரே 500 ரூபாய்க்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. முதல்ல நாங்கள் போட்ட லே அவுட்டு வேளச்சேரியில் சீதாபதி நகர்ன்ட்டு. அந்த சீதாபதி நகர் எங்கள் ஃபாதர் போட்ட ரேட் வந்து 5000 ரூபா, ஒரு 2400 சதுரடி பிளாட்டு. ஒரு கிரவுண்டு 5000 ரூபா வேளச்சேரியில். இந்த ஏரியாலலாம் 4000 ரூபா ஒரு கிரவுண்டு. இப்போலாம் கோடியில் போகுது. should not be lazy. லேசியாக இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து கீப் ஆன் ஒர்க்கிங், யூ வில் see the result. அப்படின்னு இந்தியாவிலேயே பழமையான முதல் தீம் பார்க், அட் த சேம் டைம் அப்கிரேடட் தீம் பார்க் அப்படின்ற ஒரு இந்தியாவிலே இதுதான் பழமையான தீம் பார்க். இதுதான் ஃபர்ஸ்ட் 1975 நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் உடைய கெஸ்ட் யார் அப்படின்னா விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய எம்டி திரு ரவிதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜிபி அப்படின்னா இப்போ சின்ன பிள்ளையா இருக்க பசங்களுக்கும், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பையும் அல்லது அதுக்கு முன்னால் இருந்தவங்க சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து ஒரு கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். நான் ஊமை ஒளிகள் படம் பார்க்குறப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு தோணும். சவுக்கு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பில்டிங் இருக்கும், இது எங்கேயோ இருக்கும். அப்புறம் தான் சொன்னாங்க இதுதான் விஜிபி அப்படின்னு சொல்லிட்டு. உங்க சிறுவயது நினைவுகள் விஜிபி இங்க இருக்கக்கூடிய இந்த தீம் பார்க் ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்க சிறுவயது நினைவுகள் என்ன? 1970ல வாங்கினாங்க இந்த இடத்த. வாங்கிட்டு 70லேருந்து 72க்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஐ வாஸ் ஒன்லி 10-12 இயர்ஸ் இந்த ஓல்டு. அப்போ கார்ல வலுக்கட்டாம எங்களை கூப்பிட்டு வருவாங்க, நானே என் பிரதர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு. அங்க அந்த நேரத்துல இந்த விஜிபி வந்து ஒரு சவுக்கு காடா தான் இருக்கும், ஒண்ணுமே இங்க இருக்காது. இதே இங்க கூப்பிட்டு வர்றாங்களே எங்களுக்கெல்லாம் ஒரு வியப்பாவே இருக்கும், என்ன இப்படி ஒரு காட்டுல கொண்டு காமிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அங்க ஒரு முந்திரி மரம் ஒன்று இருக்கும், அது பக்கத்துல தான், அதுதான் ஒரே ஸ்பாட்டு, வேற எங்கேயுமே உள்ள போக முடியாது. அந்த ஸ்பாட்ல இருந்து எங்கள் ஃபாதர் வந்து அப்படியே ஒரு சிந்தனையில் இருப்பாங்க, இது இப்படி வரணும், அது அப்படி வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். என்ன இப்போ இவ்வளோ ஒரு காடாக உள்ள இடத்த இவங்க அப்படி, அப்புறமா தான் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இது வந்து இப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. ஸோ நாளடைவில் அது வந்து பல பரிமாணங்கள் நிறைய, அதில் வந்து முதல்ல சின்ன சின்ன குடில் மாதிரி காட்டேஜஸ் செஞ்சாங்க. மாதிரி நிறைய மாற்றங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு இப்போ பார்க்கக்கூடிய விஜிபி. நீங்கள் ஊமை விழிகளில் பற்றி நீங்கள் சொன்னீங்க, எனக்கு நல்லாவே நினைவு இருக்குது. அது வந்து ஒரு சீக்வன்ஸை வந்து ஒரு சைடு ரோடை வந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு திகிலா காமிப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி. ஆனால் உண்மையிலே அப்போ இந்த பக்கம்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லை. அந்த சவுக்கு வர அதுக்கு ஒரு ஃபேக்டர், அது பார்க்கும்போது ஒரு அன்னோன் பிளேஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த நேரத்துலேயும் நிறைய டெவலப்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அப்படி பல ஜென்ரேஷன்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு விஜிபி தங்க கடற்கரைன்னு தான் அதுக்கு பேரு. இப்போ அதுல எல்லா வந்துருச்சுல்ல. மெரினா பீச் அப்படிங்கிற மாதிரி விஜிபி தங்க கடற்கரை அப்படின்னு சொல்றது அப்போ ஒரு டேர்ம் மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போவே அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அல்லது இந்த தீம் பார்க்கு அல்லது கோல்டன் பீச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் வந்து இப்போ அதிகமாக இருக்கலாம். ஓகே, ஆனால் 70s அந்த பீரியட்லாம் அந்த தாட் ப்ராசஸிங் யாருக்கும் இருந்திருக்குமா? அதில் இந்தியா லெவல்லே நிறைய இருந்துச்சா அப்படின்னு ஐடியா இல்லை. அந்த காலத்தில் அந்த வால்ட் டிஸ்னிலாம் பற்றி பேசுவாங்க, இதெல்லாம் இருந்திருக்கலாம், யூனிவர்சல் கிங்டம்லாம் பேசுவாங்க. பட் அந்த தாட் அவங்களுக்கு எப்படி வந்தது இங்கே பண்ணலாம் அப்படின்னு? ஃபாதர் வந்து நல்ல வெரி குட் அப்சர்வர். எதையுமே வந்து புதுசாக இதாக இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க 1970க்கு வாக்கில் அந்த டைமில் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. ஆர்லாண்டோ, இந்த தீம் பார்க் கேபிட்டல் இருக்குல்ல, யூனிவர்சல் கிங்டம், அங்கே போயிருக்கும்போது இந்த மயாமி ஏரியாவில் இந்த பீச் சைடில் நிறைய ரிசார்ட்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்த அதை பார்த்து அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த தங்க கடற்கரை. அங்கேயுமே வந்து கோல்டன் பீச்னு ஒன்று இருக்கு. நான் அப்புறமா போய் பார்த்துட்டு வந்தேன். கோல்டன் பீச்சுட்டே இருக்கு. உலகத்தில் நிறைய இடத்துல கோல்டன் பீச் வச்சிருக்காங்க. ஸோ மேபி அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சு
அதுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அந்த 1970ல ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமா ஒரு பெரிய இடத்த வாங்குறது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும். அது ஒண்ணின் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு விஷன் கிடைக்கும். எங்க ஃபாதருக்கு அது ஒரு பெரிய விஷன். பட் இதெல்லாம் பெரிய ரிஸ்க் இல்லையா அந்த காலகட்டத்துக்கு? ஆமா. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒயிட் எலிஃபென்ட் மாதிரி தானே, ஒரு பெரிய இடத்த வாங்கி ஆமா. அதுல இப்ப இன்வெஸ்ட் பண்ணி ஆள் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. இப்ப வீக்கெண்ட் ஆனா எல்லாருமே பீச் ரிசார்ட்ஸ்ல போய் ஸ்டே பண்ற அந்த கல்ச்சர்லாம் வந்துருச்சு. தொலைநோக்கு பார்வைன்றது எங்க ஃபாதர்கிட்ட அது ஒரு பெரிய இன்பார்ன் ஒரு கேரக்டர். அது வந்து அதை எப்படி பார்க்கணுன்றத அவங்க அறிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இடத்த வாங்குனாங்க. ஒண்ணு ஒண்ணா சேகரிச்சு வச்சாங்க. இது மாதிரி நிறைய அது வந்து 1 நாள் 2 நாள்ல அவங்களோட ஆ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ உழைப்பு அதுல இருக்கு. அவங்க 1970ல வாங்குனாங்க. ம். 88ல இறந்தாங்க. ஸோ அந்த பீரியட்ல உள்ள என்டையர் உழைப்பு அதில். அதுக்கு முன்னாடி அவங்க அந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முன்னால கன்சியூமர் டியூரபிள்ஸ், ரேடியோ, சைக்கிள்ஸ், ஆமா, அதான் நான் வரேன். அதுக்கு அதாவது இந்த மாதிரியான ஒரு தாட், இது எவ்வளவு பெரிய இடத்துல இந்த கோல்டன் பீச்ங்கிறது வாங்கினப்ப எவ்வளவு இடம்? மொத்தம் வந்து 100 ஏக்கர்ஸ் வாங்கினாங்க. ஆ. 100ல 40 ஏக்கர்ஸை லே அவுட்டா பண்ணி அதை வந்து வித்த காசை இந்த 60 ஏக்கர்ல டெவலப்மெண்ட். இதான் அவங்களோட ஐடியா தான். ஒரு ரியல் எஸ்டேட் பில்ட் பண்ணி அதுல இருந்து வர்ற காசு இல்லைன்னா நம்ம பணம் ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அதுக்கும் ஒரு ஸ்கீம் பண்ணி அதை லே அவுட்டா அப்ரூவல் பண்ணி லேண்டை வாங்கி அப்ரூவ் பண்ணி அதை வித்து இதை போட்டாங்க. வேளச்சேரி எல்லாமே கிராமமா இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. இங்க லே அவுட் போட்டு அது விக்கும்னு எப்படி யோசிச்சாரு? அதுவுமே வந்து அயல்நாட்டில் உள்ள ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு இந்த இதுலயே ஒர்லாண்டோலயே நம்மளை பிளெயின்ல கூப்பிட்டு போவோம். போய் ஒரே ஒரு தள்ளி போன இடமா இருக்கும். அதை காமிச்சு அங்க ஒரு சேட்டலைட் டவுன் வருது அப்படின்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த அதே கான்செப்டை இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வந்து எங்க ஃபாதர் தான். ஸோ பேசிக்கா இங்க இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸை விற்கிறதுக்கு இங்க ஒரு தீம் பார்க் இருக்கு. இங்க தீம் பார்க் பக்கத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். அது தீம் பார்க் ஏரியால மட்டும் இல்லாம, ஈசிஆர்ல மட்டும் இல்லாம, நீங்க சொன்ன மாதிரி வேளச்சேரி, அப்புறம் பல ஊர்ல, அப்புறம் வெளியூர்கள் எல்லாத்துலயுமே எல்லா ஊர்லயும் அதை விரிவாக்கம் செஞ்சு ரியல் எஸ்டேட்டை ஒரு தனி ஆக்டிவிட்டியாவே வச்சுட்டாங்க. இது தங்க கடைக்கு தனி ஆக்டிவிட்டி, இது மாதிரி 3-4 ஆக்டிவிட்டி மேஜர். அப்ப எவ்வளவு இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க சார்? எல்லாம் சின்ன வயசுல இருக்கையில நமக்குலாம் தோணும்ல, வேளச்சேரியிலாம் இன்னும் 5000 ரூபாய்க்குலாம் கிரவுண்ட் வித்துச்சு. அந்த சென்னையில இங்கெல்லாம் 1 ஏக்கரே 500 ரூபாய்க்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. முதல்ல நாங்க போட்ட லே அவுட்டு வேளச்சேரியில சீதாபதி நகர்ன்ட்டு. அந்த சீதாபதி நகர் எங்க ஃபாதர் போட்ட ரேட் வந்து 5000 ரூபா, ஒரு 2400 சதுரடி பிளாட். ஒரு கிரவுண்டு 5000 ரூபாய் வேளச்சேரியில. இந்த ஏரியாலலாம் 4000 ரூபா ஒரு கிரவுண்டு. எந்த வருஷம் அதெல்லாம்? 1970, 75, இந்த 72 அந்த ரேஞ்சில். இப்பெல்லாம் கோடியில போகுது. இப்போ நான் ரொம்ப இட் இஸ் இந்த கோல்டன் பீச் டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோட பூம்ல அதுவும். ஆமா. ஓகே. ஸோ இட்ஸ் பேசிக்கலி கைண்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஐடியா அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? இல்லை, ஃபண்டிங்கிறது அந்த காலத்தில் வந்து பேங்கிங்லாம் வந்து அப்படி அவ்வளோ எக்ஸ்போஷர்லாம் நம்ம கிடையாது. இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து ஃபண்டிங் பண்ணுறதுக்குலாம் பேங்க்ஸ் அப்போ இல்லை. ஸோ இவங்களே ஒரு நாவலாக ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த ஐடியா பிரகாரம் இது, ஏன்னா பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் பேசிக்கலி ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். வெளிநாடுகள், வளர்ந்த நாடுகள் என்ன மாடலை ஃபாலோ பண்ணிச்சோ அதை அப்படியே. அந்த 1970ல் அவங்க ஒரு வேர்ல்டு டூர் போனாங்க. நானுமே அதுக்கு போயிருந்தேன். நான் இப்போ ரொம்ப வெரி ஸ்மால் பாய். அப்போ உலக நாடுகள் எல்லா ஊர்லேயும் போயிட்டு வரும்போது இந்த அமெரிக்காவில் அவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் அது. ஸோ அதான் அவங்கள ஒரு கீன் அப்சர்வர். எதையுமே வந்து எங்கள் ஃபாதர் வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து அதை மைண்டில் எழுதிப்பாங்க. அதை அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது எக்ஸிக்யூஷன் டீம். அவங்க பிரதர் டாக்டர் விஜி சந்தோஷம் இருக்காங்க இல்லையா, எங்கள் சேர்மன். அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக எல்லா எக்ஸிக்யூஷனும் அவங்க செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமாக அப்போ அந்த காலத்தில். இப்போ அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபேமிலி தான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே சென்னையில் வந்து பண்றப்போ நிறைய சொந்தக்காரங்கள தான் வேலைக்கு பணியமர்த்திருக்காங்க. ஆமா ஆமா. அந்த மாடல் நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டியா, இல்லை நம்ம ஆளுங்க டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டியா? எப்படின்னா ஒரு லாயல்ட்டின்றது ஒன்று. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் லாயல்ட்டியாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு தாட் ப்ராசஸில் நிறைய பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, எங்கள் ஃபாதரோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அவங்க அந்த மாதிரி நிறைய பேர், ப்ளஸ் ஊர்லேருந்து அவங்களோட தெரிஞ்சவங்க சில்ட்ரன், இவங்க எல்லாம் வந்து வேலைக்கு வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வேலை செஞ்சவங்களாம் எல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரி உள்ளவங்களாம் ரிட்டையர் ஆகி இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த லாயலிட்டியை
we could find from the people who have employed those time. ஓகே, ஆஸ் அ பிசினஸ் பர்சனா உங்ககிட்ட இந்த லாயல்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணும் அளவுல தான் பிசினஸ் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கான பெரிய பலமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம், ரெண்டாவது அவங்களுக்கு லாயலான சொந்தக்காரங்க. அப்படிதான் பிசினஸ் டெவலப் ஆகும். ஊர்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் இல்லை. எல்லாரும் படிச்சிருக்கோம், ஆளாளுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறோம். ஆனா எல்லாருமே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறாங்க. ஃபைண்டிங் பீப்புள் ஃபார் ரைட் ஜாப் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சேலஞ்ச். இப்ப நீங்க வந்து ஆரம்ப காலத்துல அப்பா காலத்துல தான் எளிதாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு மேன் பவர் எக்கச்சக்கமா தேவைப்படக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த பணிகள் பண்றீங்க. இது எப்படி பண்றது? ஏன்னா இதுதான் யாருக்கும் சிக்க ஒரு மாட்டேங்குது. சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தான். எப்படின்னா நான் வந்து அந்த 2 ஜெனரேஷன்ட்டையும் நான் வந்து ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங். எங்கள் ஃபாதர் ஜெனரேஷன்லையும் எனக்கு ஒரு 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 10-15 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்போஷர் அவங்க கூட இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் பிரதர்ஸ் நாங்கள்லாம் அப்படி. ஸோ இந்த 2 இதுக்கும் நான் பிரிட்ஜாக நடுவில் வந்து எனக்கு 2 ஐடியாவையும் நான் யோசிச்சுட்டு ஐ யூஸ் டு கோ அக்கார்டிங்லி. இப்போ வந்து லாயல்ட்டி இஸ் ஒன் ஃபேக்டர், ப்ரொஃபஷன் இஸ் ஒன் ஃபேக்டர். ஸோ இந்த 2 ஃபேக்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பேலன்ஸாக கொண்டு போனோம். ஸோ லாயல்ட்டி மட்டும் பத்தாது, ப்ரொஃபஷனலிசமும் இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து நம்ம அவங்கள வந்து ஹூவர் வி ஆர் டேக்கிங், யாரையா நம்ம எடுக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபேக்டரை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம ஜாப்ல விடணும். ஸோ இதுதான் எங்களோட வேலை. அது வந்து சோஃபார் we have been getting good professional people, at the same time loyal people. But there is a tricky position here. எனக்கு லாயலான ஆள் வேணும். ஏன்னா நம்பகத்தன்மையான மனிதர்கள் வழியாகத்தான் பிசினஸ் அடுத்த லெவலில் எடுத்துட்டு போகணும். ஆனால் அவங்க ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும். திஸ் காம்பினேஷன் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு காம்பினேஷன், எஸ்பெஷலி டுடே. நீங்க நிறைய பேரை வச்சு வேலை வாங்குறீங்க. இப்போ ஒரு 25 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது சேலஞ்ச், பெரிய சேலஞ்சாக இருக்கு. இதுல யார் வந்து பிளாக் ஷீப், யாரு இதுல யார் சீக்கிரமா கம்பெனி விட்டு போயிடுவான், அல்லது யார் விசுவாசமா இருக்கான், யார் கொடுக்குற சம்பளத்தை தாண்டி கம்பெனிக்காக வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது. பட் இப்போ இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல. மோர் தென் 100 people are there. இல்லை, மீனுங்கிட்டு போயிட்டு வர மாதிரி ஆளுங்களை அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வேற வேற பிஸ்னஸ் வேற இருக்கு. ஹவு டு இது எப்படி பேலன்ஸ் பண்றது? இட்ஸ் எ டஃப் சிச்சுவேஷன் தான். பட் ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு என்னோட நாலேஜில் எப்படின்னா, இஃப் யூ இன்டராக்ட் மோர் வித் தி வித் யுவர் ஓன் ஸ்டாஃப், தேர் ஜென்ரேட்ஸ் இட் ஜென்ரேட்ஸ் ஒரு கான்டாக்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அலூஃபாக போயிட்டீங்கன்னா தான் அவங்க தனியாகவே இருப்பாங்க. ஸோ யூ கீப் ஆன் இன்டராக்டிங் வித் ஆல் யுவர் பீப்புள். ஓகே, அதுக்காக நம்ம எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் நம்ம இன்டராக்ட் பண்ண முடியாது. கீ ஸ்டாஃப்கிட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டெவலப்ஸ். ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷனை தாண்டி இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இன்டராக்ட் ஹலோ ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்டாலே போதும். ஸோ பாஸ் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஸோ வி ஹேவ் டு கிவ் த ப்ராப்பர் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு அவங்களே ஒரு ஒரு இது பிக்சர் வந்துடுது. அது மாதிரி ஒரு இன்டராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு மீ. இல்லை, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. ஏன்னா இன்னைக்கு இருக்க தலைமுறை மக்களுக்கு வந்து தெரியணும், அல்லது இந்த தலைமுறை பாஸஸ்க்கு, ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தெரிய வேண்டியிருக்கு. சி, மீட்டிங் இஸ் த வே டு இன்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கார்பரேட் உலகத்தில் இருக்கு. அதுதான் ஸ்டார்ட் அப்ஸும் ட்ரை பண்றாங்க. வாரம் ஒரு தடவை மீட்டிங் வைக்கணும், மண்டே மார்னிங் 9 to 10 மீட்டிங், அல்லது லஞ்ச் அவுட்டிங், அதே கொஞ்சம் இன்ஃபார்மலா பண்றதுனா இந்த முறைகள் சரியா, இல்ல தினந்தோறும் அவங்களோட தொடர்புல இருந்தா ஒரு பாண்டிங் பில்ட் ஆகும்? ஃபார்மல் மீட்டிங்ஸ் கண்டிப்பாக வேணும் தான், அதுவும் போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படியே நம்ம வந்து இன்ஃபார்மலாகவும் பண்ணோம். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் டச் வித் அவர் கீ ஸ்டாஃப்ஸ் அது இருந்தால் வந்து we can build the good relationship with them. அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அலூஃபாவே இருக்கக்கூடாது. அதுக்கு we have to put our time. நம்ம வந்து நம்ம நேரத்தை செலவழிக்கணும். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 10 மணி வரலும் நம்ம வந்து யாருக்கிட்டையாவது நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படி எல்லாத்துக்கும் எம்டியாக இருக்கிறீங்க. இட் டீல்ஸ் வித் மெனி பிஸ்னஸ் இல்லையா? ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, அம்யூஸ்மெண்ட்டு, தீம் பார்க்ஸு, எக்ஸ்போர்ட்டு, அது போக என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் உங்களுடைய டே எப்படி இருக்கும்? இப்போ வந்து how it starts, what time it starts and how it ends and what time it ends. எங்க ஃபாதர் கற்றுக் கொடுத்த எப்படின்னா, நீங்கள் யூ ஷுட் நாட் பி லேசி. லேசியாக இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து கீப் ஆன் ஒர்க்கிங், யூ வில் see the result அப்படின்ட்டு. அதனால் நான் காலையிலேயே நான் வந்து ஆரம்பிச்சிடுவேன். ஒரு செட்டு அந்த பக்கம் கூப்பிடுவேன், அதுக்கப்புறம் தீம் பார்க் பக்கம் கூப்பிடுவேன்,
இன்னொரு பக்கம் வந்து எங்களோட கன்சியூமர், இந்த மாதிரி எல்லா தரப்பு பீப்புளையும் ஐ கீப் இன் டச் வித் தம். அண்ட் மீட்டிங்ஸ் ஆர் தேர். அந்த மீட்டிங்ஸில் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸு, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு நம்ம டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது அது வந்து தட் வில் பி குட். எங்களுக்கும் ஒரு ஆக்குபைடாகவே இருக்கும். நாங்கள் வந்து எப்பயாவது ஃபாரின் போகும்போது மேபி ஐ டேக் சம் ஃபியூ டேஸ் ஆஃப். அதுதான் எனக்கு வந்து அந்த டைமில் கூட இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பு இது எல்லாமே இருக்குது. ஸோ தி கீப் ஆன் சென்டிங் மெசேஜஸ். அது அந்த டச் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஐ ஐ ஸ்பெண்ட் மை டைம் வைஸ்லி வித் தி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ நிறைய தீம் பார்க்ஸ் வந்துருச்சு ஆல் ஓவர் இந்தியா. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தீம் பார்க் அப்படிங்கிறது விஜிபி தான். அங்கிருந்து இப்போ இது என்னென்ன இதெல்லாம் புதிதாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா முன்னால் வந்து ரிசார்ட்ஸ் இருக்கும், சினிமா படம் ஷூட்டிங் நடத்துவாங்க. அவர் வெளியிலிருந்து வருகிறவர்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட் வள்ளூர் கோட்டம் பார்க்கணுங்கிற மாதிரி, இன்னொன்னா விஜிபி தங்க கடற்கரை போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டூர் செக்மெண்ட்ல அது இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து இது எந்த லெவலுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கு? வாட் ஆர் த நியூ திங்ஸ் ஹியர் நவ்? அந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்திலையும் எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ வந்து பீப்புள் ஆர் யூசிங் விஜிபி தங்க கடற்கரைக்கு உள்ளே வரும்போது அந்த சிலை மனிதனை பார்ப்பாங்க. அப்புறம் ஷூட்டிங்ஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கும், ஷூட்டிங்ஸை வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நேராக பீச்சுக்கு போவாங்க. பீச் பக்கத்தில் தோசை, அந்த 8 அடி தோசை இதெல்லாம் இருக்கும். தோசையை சாப்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு தி ஸ்பெண்ட் டே ஆஸ் அன் அவுட்டிங். அப்போ அந்த டைம் அந்த டைமில் வந்து எங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் நிறைய கிடையாது, அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸ். ஸோ அது நெக்ஸ்ட் செட் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த்ரில் ரைட்ஸ். ஸோ அப்புறம் அதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது. அப்போ 1988க்கு அப்புறம் நீங்க பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த ரைட்ஸ் எல்லாம் கொண்டு ரைட்ஸ் எல்லாம் நிறைய வெளியூருக்கு போனோம். நாங்கள் இட்டாலி, ஜெர்மனி மற்ற நிறைய ஊர்லேருந்து ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி த்ரில்னஸ் வந்து அப்போ தான் கொடுத்தோம். ஸோ அது மாதிரி ஒரு பீரியட்லேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் தி விசிட்டர்ஸ். ஸோ வி ஹவ் நவ் க்ரோன் டு அன் எக்ஸ்டென்ட் வேர் இந்தியாவிலேயே பழமையான முதல் தீம் பார்க், அட் த சேம் டைம் அப்கிரேடட் தீம் பார்க் அப்படின்ற ஒரு இந்தியாவிலே இதுதான் பழமையான தீம் பார்க். இதுதான் ஃபர்ஸ்ட் 1975 நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணது. விஜிபி தங்க கடற்கரை. விஜிபி தங்க கடற்கரை தான் இந்தியாவிலே முதல்ல. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இந்தியா முழுக்க. அதுக்கப்புறம் பாம்பேல SL World வந்தது, டெல்லியில ஃபன் அண்ட் ஃபுட் வில்லேஜ், இது மாதிரி நிறைய தீம் பார்க் அப்புறமா எங்களை பார்த்து வந்தவங்க தான். ஸோ பட் அந்த காலத்தில் வந்து 94 மேலே தான் இந்த இம்போர்ட்டட் ரைட்ஸ் எல்லாம் கொண்டாட முடியும். 84, 85 இந்த பீரியட்லலாம் வந்து 88, 89லலாம் வந்து இந்தியன் ரைட்ஸு. ஸோ அதெல்லாம் அதுக்கு தான் அது ஒரு செட்டு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு, அப்படி இந்த மாதிரி. இப்போ வந்து வி ஆர் லுக்கிங் அட் ஒரு ஃப்ரீ ஃபால், ஒரு ட்ராப் ரைடு. ஸோ மை ஃப்ரீ ஃபால்னா இந்த வாட்டர்லையா? இல்லை, பங்கி ஜம்பிங் மாதிரியா? பஞ்சி ஜம்பிங், ஒரு டவர் மாதிரி, ட்ராப் டவர் மாதிரி. ஸோ ஒரு 30-40 ஃபீட் இருக்கும். அந்த 30-40 ஃபீட்டில் 30 மீட்டர்ஸில் இருக்கும். 30 மீட்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட 90 ஃபீட், 100 ஃபீட்டு. ஸோ 100 ஃபீட்டில் வந்துட்டு இறங்கிட்டு திரும்பி மேலே போகிற மாதிரி. அதெல்லாம் டெக்னாலஜிஸ் ஆர் பிக் ஹியூஜ் மிஷின்ஸ் ஆர் தேர். அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டால் நிறைய தீம் பார்க்கில் அது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய கான்செப்டை வி வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் இன் தி தீம் பார்க். ஆனால் இதெல்லாம் லாபகரமான தொழிலா? ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ மிஷினரி உள்ளே இறக்கி இவ்வளோ பேரை வச்சு வேலை பார்த்து, அதாங்க இதெல்லாம் உண்மையிலேயே லாபகரமான தொழில் தானா, இல்லை வந்து இது ஒரு அசெட் பில்டிங்கா? புதுசாக ஒரு தீம் பார்க் போட்டு அவங்க வந்து புதுசாக பெரிய பெரிய மிஷினை வாங்கி போட்டு பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங் தான். இப்போ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கிடைக்காது. ஏன்னா வந்து லேண்ட் இட் செல்ஃப், நீங்கள் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு லேண்டு கொஞ்சம் ரீசனபிளாக கிடைக்கும். இது சிட்டி ஏரியாவில் இனிமேல் லேண்டெல்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி விஜிபி தான் சிட்டிக்குள்ளே வந்துருச்சு. ஆமாம், அதனால் ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து வேணால் இது நாட் வயபிள். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டு லேண்டுக்கு இருக்கிறதுனால வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் அண்டு வரவங்களோட என்ன ஒரு ஹாப்பினஸ், தட்ஸ் வாட் வி சி. எங்களுக்கு மணி மேக்கிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து எங்களுக்கு இவ்வளோ 1000 பேர் வந்து போகிறாங்க, அவங்க வந்து சந்தோஷமாக போகிறாங்க, அவங்களோட கவலையெல்லாம் மறந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தேர் ஏபிள் டு என்ஜாய் தி பிளேஸ். ஸோ தட் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த அளவுக்கு அதனால் வந்து அந்த மணி மேக்கிங்கை மட்டும் பார்க்காம இந்த ஆங்கிளையும் நாங்கள் பார்க்கும்போது இட் கிவ்ஸ் அஸ்
அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ் ஐ செட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா இதோடைய இந்த நிலத்தின் வளரும் மதிப்பு. நம்ம இந்த இந்த நிலத்தோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா வாங்கின பிரைஸ் இருக்கு, அதான் அதோட கணக்குறபடி ஆமா இதை வாங்கின விலையோட கம்பேர் பண்ணா அடிஷனலா வர எல்லாமே அதோடைய லாபம் மாதிரி தான். ஆமா. ஓகே, இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒப்பிடும்போது இங்க பார்வையாளர்களுக்கான கட்டணம் அல்லது இங்க வந்து அந்த ரைடுகள் எல்லாம் போற வாடிக்கையாளர்களுக்கான கட்டணம் அப்படிங்கிறது சர்வதேச அளவோடு ஒப்பிடும்போது நம்ம எந்த அளவு குறைவு அல்லது கூட? ஆமாம், இந்தியா வந்து நம்ம வந்து இப்போ யூஎஸ்ல வந்து டிஸ்னிலேண்ட் $140 $150 வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே போகுது, 15,000 ரூபா ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்தியாவில் நம்ம வைக்க முடியாது. ஸோ அஃபோர்டபுளாக வைக்கணும். ஸோ எங்கள் ஃபாதரோட கான்செப்ட் ஆல்வேஸ் அஃபோர்டபிலிட்டி தான். அந்த அப்போது விஜிபி உள்ளே வரும்போது 10 ரூபா டிக்கெட் தான். அப்போது 1975 10 ருபீஸ் தான். அப்புறம் 10 ருபீஸ்ன்றது 50 ருபீஸ் ஆச்சு, 100 ருபீஸ் ஆச்சு. இப்போ அங்கே வந்து 850 ருபீஸ். ஸோ அஃபோர்டபுளாக தான் வச்சுக்கோங்க. நம்ம 10,000 ரூபா 15,000 இந்தியாவில் இட் கனாட் ஒர்க். ஸோ பட் அட் தி சேம் டைம் இப்போ வந்து சிங்கப்பூர் போனால் பக்கத்தில் போனால் அவங்க $50 வச்சுருக்காங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது வி ஆர் வெரி 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 மச் எக்கனாமிக்கல் அண்ட் பீப்புள் ஃப்ரெண்ட்லி. இந்த சோஷியல் மீடியாலாம் வராதுக்கு முன்னாலே பாப்புலர் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்னா விஜிபியை சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து அந்த ஸ்டாச்சு மேன். அது வந்து எங்கள் ஃபாதர் வந்து லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு ஒரு முறை போயிருந்தாங்க 1970s பீரியடில். அங்கே உள்ள அந்த காட் சேஞ்ச் ஆஃப் காட்ஸ் நடக்கும். அந்த சீக்வன்ஸை பார்த்துட்டு இந்த கான்செப்டை நான் வந்து கண்டிப்பாக இண்டியனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து